அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுவையான இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குறைந்த பொருட்களை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். உளுந்து ஒரு கப் எடுத்து குறைந்த தீயில வச்சு பொன்னிறமாக வறுத்துக்கிறோங்க. எள்ளு ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். அதையும் குறைந்த தீயில வச்சு நல்லா சூடு வர அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ எள்ளையும் வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து கருவேப்பிலையை வறுத்துக்கிறோங்க. கருவேப்பிலையை நல்லா தண்ணியில் கழுவிட்டு காட்டன் துணியில் வச்சு தொடச்சிட்டு கடாயில் போட்டு வறுத்துக்கிடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கிறோங்க. காஞ்ச மிளகாவை அதையும் சேர்த்து வறுத்துடலாம். எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துருங்க. ட்ரையாக இருக்கணும் மிக்ஸி ஜாரு. அல்ஹம்துலில்லாஹ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் சுவையாக செய்து சாப்பிடுங்க இன்ஷா அல்லாஹ்.